சிலர் கூறுவது போன்று சுகாதாரத்துறை வடக்கு கிழக்கில் உடைந்து விடவில்லை அல்லது தூரம் போகவில்லை அல்லது குற்றச்சாட்டுகள் பரப்பது போன்று சில விடயங்களை நான் இந்த முறையிலும் அதை வெளிப்படுத்தி செல்வது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பல விடயங்கள் சரியான பார்வை இல்லாது, நீண்ட கால நோக்கங்கள் இல்லாது, குறுகிய சிந்தனையில் ஒரு அரசியல் சாயம் பூட்டப்பட்ட நிலையில் அல்லது ஒரு வர்த்தக வாணிப துரோணச்சாரியார்கள் இருக்கின்ற சீடர்களின் அம்புகளில் உடைக்கப்பட்டிருக்கின்றது என்கிறது சுகாதார சேவை. வெளியில் பல அதற்கு எரிகின்ற வீட்டிற்கு எண்ணெய் ஊற்றுவது போன்று சில ஊடகவியலாளர்கள் கூட அவர்களுடைய அந்த சர்க்குலேஷனுக்காக அதை ஊதி பெருத்து இன்று வடமாகாண சுகாதார சேவைகள் என்றால் ஒரு குற்றம் நிறைந்த பிழைவிடுகின்ற ஒரு சேவைகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் ஒரு மருத்துவ நிர்வாகியாக மத்திய அரசுடன் மாகாண அமைச்சுக்களுடன் இணைந்து கடந்த 15 வருடங்களாக பணிபுரிபவன் என்ற அடிப்படையில் என்னால் கூற முடியும், இலங்கையில் காணப்படுகின்ற வளங்களை பொறுத்தவரையில் குறுகிய வளங்களுடன் மிகச்சிறப்பான வெளியீட்டர்களை அந்த புள்ளி விவரங்களை வழிகாட்டுகின்ற அல்லது அர்ப்பணிப்பான சேவையை வழங்குகின்ற மாகாணங்களாக கருதப்பட வேண்டும் என்றால் அது வடமாகாணம் கிழக்கு மாகாணம் என்பதை கடந்த கால புள்ளி விவரங்கள் துல்லியமாக சொல்லி நிற்கின்றது. அந்த ஆழமான பார்வை ஊடகவியலாளர்களுக்கும் சமூக பணியாளர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிறது. ஏதோ ஒரு நபர் தன்னிச்சையாக ஒரு 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 விதமான விமர்சனங்களை கெட்ட விதமான விமர்சனங்களை செய்து விடுகிறார்கள் என்றால் அதை ஊதி பெருப்பித்து அதற்கு பின்னால் இருக்கின்ற தனிப்பட்ட அஜெண்டாக்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாது ஒரு வெளிப்படையாக அப்படியே அதை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு பிரதிபலிப்புகளை காட்டுவது மிக பிழையான விடயங்கள். சத்தியலிங்கம் டாக்டர் சத்தியலிங்கம் அமைச்சராக இருந்த டாக்டர் சத்தியமூர்த்தியை நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் இருக்கின்ற வளங்களில் ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சாதனையை நடத்திய அல்லது உருவாக்கிய இடமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையை நான் கூறணும். எல்லா பக்கங்களிலும் குறைபாடுகள் இருப்பது இயற்கைதான். ஆனாலும் அந்த வளர்ச்சிக்கு பின்னால் டாக்டர் சத்தியமூர்த்தியினுடைய பங்களிப்பு மிகவும் தாராளமாக மிகவும் பிரதானமாக இருந்தது என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இந்த வடமாகாணத்துக்கு ஒரு டாக்டர் சத்தியலிங்கம் கிடைத்தாரோ அதே போன்று அந்த வைத்தியசாலைக்கும் அவர் கிடைத்திருந்தார். ஆகவே வெளியில் கதைக்கப்படுகின்ற அல்லது வெளியில் நாங்கள் காண்பதெல்லாம் அந்த உண்மையை அகழ்ந்து ஆராய்ந்து காண்பதுதான் அறிவு. அந்த அறிவை கொண்டவர்களாக மாற வேண்டும். வவுனியா பொது வைத்தியசாலையை பொறுத்தவரையில் இன்று அதன் சேவைகள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் குறுகிய காலத்தில் தான் இங்கு பணிப்பாளராக வந்திருந்தாலும் அந்த சேவைகள் மிகவும் உன்னதமாக இருக்கின்றது. அங்கும் நிறைய குறைபாடுகளும் இருக்கின்றது. அந்த குறைபாடுகள் விரைவில் எல்லோருடன் இணைந்ததாக மக்கள் பிரதிநிதிகள் என்ன, சமூக அமைப்புகள் என்ன, பொதுமக்கள் எல்லோரிடம் இணைந்ததாக நாங்கள் அதை முன்கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு ஆதரவாக இருக்கின்ற இந்த நோயாளர் நலன்புரி சங்கத்தை நான் வாழ்க்கையவனாக நாங்கள்